எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி செய்யறதால 5-6 நாளை தாண்டியும் நாடாளுமன்றத்தை நடத்த முடியலையே. என்ன செய்யலாம்னு மத்திய அரசு ஆலோசனை நடத்திக்கிட்டே இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. தலைவா, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் இல்லாம இப்போ அதிமுக, திமுக, ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகளும் ரூபா நோட்டு பிரச்சனையில ஒண்ணு சேர்ந்ததால அது பத்தியும் ஆலோசனை நடக்குதா சொல்லிக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்னா சேர்ந்து நடத்தின எதிர்க்கட்சிகள் பேரணியில சிவசேனா கட்சியும் கலந்துகிட்டதான். அதனால 3 மத்திய அமைச்சர்கள் சிவசேனாவோட பேச்சு நடத்தினாங்களாமா. பேச்சா கிடக்குது. சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு நேர்ல போன மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் பத்தியும் ரூபா நோட்டுகள் மாத்தின விவகாரம் பத்தியும் ஆலோசனை செஞ்சாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கலையா? அதனால பாஜக சிவசேனா கூடவும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூடவும் கூட்டு சேர மறுபடியும் பேச்ச தொடங்கிட்டாங்களா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இன்னும் 2-3 வருஷத்துல பாராளுமன்ற தேர்தல் வந்துடும். அதுக்கு முன்னால வடமாநில சட்டமன்ற தேர்தல்கள் வேற இருக்குது. அதனால இந்த வாய்ப்புகளை கூட்டணிக்காக பயன்படுத்திக்குவோம்னு சில கட்சிகள் நினைக்கிறாங்களா, நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, பொதுமக்களோட பாதிப்புகளை தங்களுக்கு சாதகமா அறுவடை செய்ய சில கட்சிகள் முயற்சி செய்யறாங்களாம். ராகுல் காந்தி மக்கள் சந்திப்பு நடத்துறதும், மம்தா, கெஜ்ரிவால், சந்திரபாபு, அகிலேஷ் அரசியல் செய்யறதும் இந்த கணக்கு தானே பேச்சா பேசிக்கிட்டாங்க. ஜன்தன் திட்டத்துல அக்கௌண்ட் வச்சிருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்க மத்திய அரசு ஆலோசனை நடத்துறாங்களாம். ஆனா மானியங்கள், சலுகைகள் நாட்டோட வளர்ச்சியை பாதிக்கும்னு பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, எதிர்க்கட்சிகள் 28ஆம் தேதி நடத்தும் போராட்டம் டிசம்பர் முதல் வாரம் மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கான அறிவிப்பு. மத்திய அரசு சொன்ன டிசம்பர் 30க்கு அப்புறம் ஜனவரியில என்ன நடக்கும்னு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் தலைநகர் அரசியல்ல சலசலப்பா இருக்குதான், நானாவா சொல்லுதேன், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.